இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரியே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து ஒரு பள்ளி மாணவன் வந்து தற்கொலை செய்து கொண்ட பிறகு அந்த ஊர் மக்களே வந்து அந்த ஊர் மக்கள் அவங்களோட மாணவனோட உறவினர்கள்லாம் சேர்த்து இந்த பள்ளியோடைய வேனை வந்து கொளுத்துறது, அது ஒரு பெரிய லாண்ட்ரி ஆர்டர் இஷ்யூவாக மாறி இருக்கு. இப்போ இதுவும் ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியலையா? அதுக்கு என்ன காரணம்? கள்ளக்குறிச்சி நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்களா? கள்ளக்குறிச்சியில் நீங்கள் கரெக்டாக பாதுகாப்பு கொடுத்தீங்களா? அந்த ஊரில் அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் 4 நாள் பொறுத்து ஒரு சண்டே பிளான் பண்ணுறாங்க. அந்த ஊரெல்லாம் பிளான் பண்ணுது, எல்லாரும் சேர்ந்து அடிக்க போகிறோன்னு. ஐபிக்கு தெரியாதா? ஐஎஸ்க்கு தெரியாதா? வேறு என்ன பார்க்குறாங்க அவங்க வேலை? உளவுத்துறை வேறு என்ன பார்க்குது? வேணும்னே விட்டாங்க, நீங்கள் ஒன்றும் அடிங்கன்னு அடிச்சிங்க. இப்போ ஷார்ட்ஷீட்டில் என்ன போடுறாங்க அவங்க? அந்த பொண்ணு லவ் மேரேஜ் லவ் ஃபெயிலியர்னு போடுறீங்க. அப்போ திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால்? அந்த ஸ்கூலோட இதை திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு 2 விஷயங்க. ஒன்று, 8வது வரைக்கும் எல்லோரும் பாஸ்ன்னு சொன்னாங்க பாருங்கள். கல்வித்துறை அழிஞ்சதுக்கு சீரழிஞ்சதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்று, 8வது வரைக்கும் பாஸ். அப்போனா என்னென்னா 7வது வரைக்கும் 8வது வரைக்கும் புக்கை திருப்பி பார்க்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறது ப்ரைவேட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் நார்மலாக கேட்டாலே வேலையை பாருன்னுவான். நார்மலாக ஒரு டீச்சர் கேட்டாலே வேலையை பாருங்கன்னுவான் பசங்கள்லாம். 8th வரைக்கும் ஆல் பாஸ். அவன் 9th வந்து உட்காடுறான், புக்கை எடுத்து பார்க்குறான், அவனுக்கு என்னன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறான்? விரக்தி என்ன பண்ணுறான்? என்னால் படிக்க முடியாது, எல்லாத்துலேயும் ஃபெயில். 9th எல்லாத்துலேயும் ஃபெயில், ட்ராப் அவுட் ஆகுது. அப்படியே வேறு வெளியில் போகிறான், பைக் வாங்கிக்கிறான், காதில் கடுக்குன்னு போட்டுக்கிறான், அவன் பாட்டுக்கு இதான் வாழ்க்கைன்னு போயிடுறான். இன்னொன்று, எந்த காரணத்துக்கு கொண்டும் டீச்சர்ஸ் வந்து அடிக்கிறது இல்லை. நம்ம பீரியட்லாம் வந்து அடி அவ்வளோ வாங்கியிருக்கோம். இந்த முட்டியில் அடிப்பாங்க, தலையில் குட்டுவாங்க, அதெல்லாம் தப்பு. இப்போ மாடர்ன் சொசைட்டி வந்து அடிக்கூடாது, திட்டக்கூடாதுன்றாங்க. இப்போ எப்படி திட்டாமல் ஒரு மாணவன் எப்படி நீங்கள் வந்து வழி கொண்டு வருவீங்க? இல்லை, அதுவே வந்து வேர்பல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு வந்து. சரி, அப்போ திட்டக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பையன் நாளை காலில் நாமெல்லாம் படிக்கும்போது நாளை காலில் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போனால் என்ன நடக்குன்ற பயத்தில் தானே 12 மணிக்கு படித்தோம். அப்பா அம்மா கிட்ட பயமாக இருக்கிற பையன் தானே உருப்படுறான்.